ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து ஒரு மெடிக்கல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் பார்த்தீங்கன்னா லவ் ஹீல்ஸ். இந்த ட்ராமா பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். அடுத்தவங்க வந்து ஹர்ட் ஆவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவனுக்கு கேர் கிடையாது. ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகிற மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்து ரொம்பவே கைண்டான ஒரு பொண்ணு. ஸோ 2 பேத்துக்கு நடுவில் காதல் வருது, திருமணம் பண்ணுறாங்க, டிவோர்ஸ் ஆகுது. ஸோ 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. திரும்பவும் இவங்க 2 பேத்துக்குள்ளே எப்படி லவ் வருது, எந்த மாதிரிலாம் அந்த கதை போகுது அப்படின்ற விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு வந்திருக்கா. அவளை ஒருத்தவங்க பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க ஆம்புலன்ஸில். ஸோ அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு, இப்போ அந்த ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு பயங்கரமாக போரெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான், ஆனால் ஓகே நான் கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு. அப்போது நிறைய சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா கன் ஷூட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து கொஞ்சம் பதறா, ஐயோ என்ன இந்த மாதிரிலாம் நடக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்க வந்துட்டு ஆர்மிஸ் தான், நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளேயும் ஒரு புல்லட் பார்த்திங்கன்னா அவனோட ஹார்ட்டை தொலைச்சிட்டு போயிட்டுருக்கு. ஹீரோனுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த சீன் இப்படியே கட் ஆகி அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அதாவது ஆஃப்ரிக்காவில் சைனா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ரன் பண்ணிகிட்ருக்கு. அங்கே தான் நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஹீரோயினுமே வந்திருப்பாங்க. ஒரு டாக்டர் வந்து நம்ம ஹீரோட்ட இந்த விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர வழி இல்லை, இந்த மாதிரி ஒருத்தவங்க ஷூட் பண்ணிட்டாங்களாமா அந்த டிரைவரை அப்படின்னு. ஸோ இவன் அப்படியே ஷாக் ஆகிடுறான். என்ன சொல்கிற, ஹீரோயின் இங்கே வந்திருக்காளா அப்படின்னு. அப்படியே ஒரு பாஸ்ட்டை காட்டுறாங்க. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு ஃப்யூச்சர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் காட்டுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இவன் வந்துட்டு புலம்பிகிட்டே வந்துட்டுருக்கா. நர்வ் சிஸ்டமில் எத்தனை நர்வ்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் ஹியூமன் பாடிஸில் எத்தனை போன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஹீரோ வந்துட்டுருக்கான். ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போவே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும் போல். ஹாய் சீனியர், என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. நீயா, என்னோடய கிளாஸுக்கு சீக்கிரம் வா அப்படின்ட்டு அவன் விறுவிறுன்னு போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஏடி என்னத்தடி இப்படி பார்த்துட்ருக்க, ஓ சீனியரை பார்க்குறியா, சீனியர் உங்களை என் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல் அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. ஹீரோனுக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. வாங்கடி வாங்கடி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு நம்ம ஹீரோ தான் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கான். ஸோ சீனியர்ஸ் வந்து ஜூனியருக்கு கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவன் சொல்கிற ஒரு வார்த்தையுமே நோட் பண்ணிகிட்ருக்கா. நான் சொல்கிற விஷயங்கள் உங்களோட ஃப்யூச்சரையே மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதையுமே இவ பார்த்திங்கன்னா நோட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோயின் அப்புறம் 3 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இருக்க சொல்கிறான். நீங்கள் 3 பேரும் வந்து ரொம்பவே ஆவரேஜாக படிக்கிறீங்க, இந்த மாதிரி போனீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க அண்ட் கிராஜுவேட் ஆக முடியாது. அப்புறம் நீ, உனக்கு என்ன பயம், நீ நல்லா படிக்கிற ஆனால் அட்டாப்சி ரூமுக்கு மட்டும் உள்ளே போகவே மாட்ற, நீ ஒரு டாக்டர், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி. சரி ஓகே, நாளையிலேருந்து உங்கள் 4 பேத்துக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன், முக்கியமாக அட்டாப்சி கிளாஸ் தான் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே சொல்லிகிட்ருக்கா, எனக்கு புரியுது, இன்றைக்கி வந்து ஃபூல்ஸ் டே தானே, அதனால தானே நீங்கள் எங்களை ஃபன் பண்ணுறீங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். என்னை பார்த்தா அப்படியே ஃபன் பண்ணி சிரிக்கிற மாதிரி தெரியுதா, ஐயோ கொஞ்சம் கொடூரமாக மூஞ்சி மாறுதே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்க்குறா. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அந்த அட்டாப்சி பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிடறானுங்க. ஒரு பாடியை வேற மூடி போட்டிருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், ஃபஸ்ட்டு இந்த பாடிக்கு வந்துட்டு நம்ம மரியாதை பண்ணோம் அப்படின்ட்டு வணக்கம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட முறைகளில் இதெல்லாம் வரும் போல். ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயினை கூப்பிட்றான், வா நீ வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த மேலே போட்டிருக்க கிளாத்தை தான் எடுக்கிறா. அவ்வளோதான் ஆன்னு கத்த, கூட இருக்கிறவங்களும் கத்தி பயந்துடுறானுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எட்ரா ஓட்டத்தை அப்படின்ட்டு குடுக்குட்டுன்னு ஓடிட்டுருக்கா. ஹீரோவும் பின்னாடியே வரான், ஏய் நில்லு நில்லு அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணுறா. உனக்கு ஏன் அவ்வளோ பயமாக இருக்குது, அப்புறம் எப்படி நீ ஆப்ரேஷன்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை சார், நான் ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு இந்த பொதுநல மருத்துவராகவே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. அப்படியே ப்ரெசண்ட்டில் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அந்த டிரைவருக்கு அடிபட்டிருக்கும்ல, ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில.
அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே இழுத்து போட்டு அவங்க ஹார்ட்ல இருந்து அந்த புல்லட் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு அதை ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த நேரம் நிறைய ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. ஹீரோயினோட தலையில் பார்த்தீங்கன்னா கன்னை வச்சிடுறாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பயங்கர அல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த ஆர்மி மெம்பர்ஸ் வந்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அந்த ஆம்புலன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாஸ்டில் காட்டுறாங்க. சரி, உனக்கு என்னெல்லாம் பயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளும் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கா. எனக்கு வந்து இந்த ஹை ஜம்பெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பயம். அப்புறம் ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்றதுக்கு பயம். இதெல்லாம பயம். ஆமாம் சார். அடுத்து இந்த ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பயம் அப்படின்னு. சரி, இதுலேருந்து நீ வெளியே வரத்துக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஜம்ப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அங்கேருந்து ஒரு பையன் பார்த்தீங்கன்னா குதிக்கிறான். அதை பார்க்கும்போது இங்கே ஹீரோயினுக்கு பயமாக இருக்கா. அவள் தவந்துட்டுருக்கா. ஹீரோ வந்து கேட்குறான், என்ன நீ பண்ணிகிட்ருக்க? இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? உன்னோட மிஷன் என்ன அப்படின்னு. என்னோட பயத்துலேருந்து வெளியே வர்றது. ஆமாம். அப்புறம் எப்படி தவந்துட்டுருக்க? இருந்தாலும் என்னால் முடியலையே, என்னை விட்டுருங்க அப்படின்னு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓட பார்க்குறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடுறான். வா வா, நீலாம் ஓடக்கூடாது, நான் ஆல்ரெடி இதுக்கு பே பண்ணிட்டேன், வா வா அப்படின்னு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த மீன் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மீனை பார்த்தா உனக்கே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா அதை அப்படியே செத்து பண்ணதை தூக்கிட்டு வந்து வச்சுருக்கானுங்க, அதை நம்ம திண்டோன்னா அதோட ஆத்மா சாந்தி அடையுமா, அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மீனோட கண்ணை அப்படியே குத்தி எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்க்கறதுக்கு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் பயத்தோடு பார்க்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த பேய் அந்த மூவியில் வந்து டச் பண்ணுது. அதே மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து கையை வச்சு டச் பண்ணுறான். அவ்வளோதான், எல்லாம் கத்தி தெறிக்கிது. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், ஏய் கத்தாதீங்கல்ல, பேயை பார்க்கும்போது கூட பயம் இல்லை, உங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபன் பண்ணுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷை பயமே இல்லாமல் எடுத்து சாப்பிட்றா. அந்த ஹை ஜம்பிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே குதிச்சுட்ருக்கா. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து குதிங்க சார். இல்லை இல்லை, எனக்கெல்லாம் பயம், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு சார் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த அட்டாப்சி பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோனை தான் கூப்பிட்றாங்க. இவ பார்த்தீங்கன்னா முன்னாடி வரா. பட் இருந்தாலும் ஹீரோட்ட ஒரு விஷயம் கேட்குறா, நீங்கள் எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்களும் ஒரு நல்ல டாக்டராக வரணும்னு நினைக்கிறேன், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஸோ உடனே எல்லாருமே வந்துட்டு அப்படியே குனிறானுங்களா, டே இது அட்டாப்சி ரூம்டா, நான் பணம் கிடையாதுடா, ஏன்டா எனக்கு மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு. ஆமல்ல, மறந்துட்டோம் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட ஃபேஸை வந்துட்டு எடுத்து பார்க்குறா. இப்போ அவளுக்கு பயம் கிடையாது. அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி வந்துட்டா. அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. அந்த ஆர்மிஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டிரைவரை ஷூட் பண்ண போகிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கன்னை பிடிச்சி மேலே திருப்பிட்டு இருக்கா. அவன் வந்துட்டு ஒரு டிரைவர் மட்டும்தான், ப்ளீஸ் அவனை கொலை பண்ணாதீங்க, நான் ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானுங்க. அதே சமயம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக காரெல்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த டிரைவர் மட்டும்தான் அடிபட்டு கிடக்கான். மற்றபடி வேறு யாருமே இல்லை. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருந்திருக்கும். ஸோ அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது அங்கே நிறைய ஆர்மி மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட ஆஃப்ரிக்கன் மெம்பர் வந்துட்டு ஒருத்தர் வந்திருப்பார். அவர்கிட்ட கேட்குறாங்க, யார் இவனுங்க அப்படின்னு. இவனுங்க வந்து ப்ரைவேட் ஆர்மிலாம் வச்சு நடத்துகிறாங்களாம், அதுலேருந்து தான் வந்திருக்காங்க. சரி, அவனை எங்கே இருப்பான்றதே என்கிட்ட காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பயப்படுறான். இல்லை இல்லை, அந்த இடத்துக்கு போனாலே கொலை பண்ணிடுவானுங்கன்னு. ஹீரோவானா விடுற மாதிரி இல்லை, வாடா வாடான்னு இழுத்துட்டு போயிடுறான். ஸோ ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி வச்சுட்டு, நான் உங்களோட ஹெட்டை பார்க்கணுன்னே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த ஹெட்டுமே அப்படியே எந்திரிச்சு பார்க்குறான். ஒரு பொண்ணுக்காக நீ இவ்வளோ தூரம் வருவியா? அப்படி என்ன உங்கள் 2 பேத்துக்குள்ளே ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அந்த பொண்ணு என்னோட ஒய்ஃப் அப்படின்னு. ஆஹா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே கேட்குறதுக்கு அப்படின்னு ஹீரோனை கூட்டு வர சொல்கிறாங்க. இவ தான் அவளா அப்படின்னு. ஆமாம், இவ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயினுமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணி அப்படியே பாஸ்டில் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாஸ்கெட் பால்லாம் விளாண்டுட்ருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கா ஹீரோவை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலாய்க்கிறாங்க, என்னடி உன்னோட ஃபோக்கஸிங் வந்து சீனியர் மேலேயே இருக்கே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி சரி போய் நீ அவன்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அமுச்சு விட்றாங்க. ஹீரோயினும் ஹீரோட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் நாங்கள் உங்களுக்கு ட்ரீட் வைக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, இல்லை இல்லை நீங்கள் வந்தே ஆகணும், நாங்கள் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு.
சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு ஹீரோவுமே ஓகே சொல்லிடுறான். அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹீரோயினா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கேனா? அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. எல்லாம் நல்லா தாண்டி இருக்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படியே ஹீரோயின் நோட் பண்ணுறான். என்னம்மா நீ பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க, லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்க, ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிருக்க அப்படின்னு. இவளுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. அடடா இவன் நம்மளை வாட்ச் பண்ணியிருக்கானே அப்படின்னு. அப்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அதனால் அவன் வெளியே எழுந்திரிச்சு போயிட்டுருக்கான். ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கா. போனவன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இதை பார்த்தோன்னே இந்த பிஞ்சு ஹார்ட் அப்படியே வெடிச்சிருது. என்ன ஒரு பொண்ணோட வந்துட்டுருக்கானே அப்படின்னு. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் வந்து ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு. அவ்வளோதான், ஹீரோனோட ஹார்ட்டே சுக்கு நூறாக உடஞ்சிருது. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஹீரோயின் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. இங்கே வா வந்து உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு பின்னாடி போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஹீரோக்குமே ஒன்றும் புரியல. இவ ஒரு மாதிரி பாவமாக ஹீரோட பேக் சைடை பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கா. மறுநாள் காலையில் ஹீரோ பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்துட்டுருக்கான். எல்லாருமே வணக்கம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்க்குறா, ஆத்தாடி இவனா அப்படின்ட்டு உடனே புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்றான். ஆனால் அவள் கண்டுக்கவே இல்லையா. இவனுக்கு ஒன்றும் புரியல, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு அவன் வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கான். சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிகிட்டே தண்ணியெல்லாம் குடிச்சிட்ருக்கானா. இவளுக்கும் ரொம்பவே தாகமாக இருக்கும் போல். வேறு ஏதாவது வாட்டர் பாட்டில் வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவன் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருந்தா அந்த தண்ணியவே கொடுக்க, இவளும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க போகிறா. சரி இவள் தண்ணி குடிக்கிறாள்ல, கொஞ்சமாவது ஸ்லோவாக போகலாம், அட்லீஸ்ட் ஸ்டாப்பாவது பண்ணலாம். இவ பார்த்தீங்கன்னா அலம்பி குடிச்சிட்ருக்கா. இதை கூட வேணாலும் புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் 2 பேருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி காமிச்சிட்ருக்கான் ஹாஸ்பிட்டலில். அப்போ ஒரு இன்டர்ன் வந்து சொல்லிகிட்ருக்கான், சார் இவங்க தங்குறதுக்கு வேறு எந்த ஒரு ரூமுமே கிடையாது, பரவாயில்ல அவள் என் கூடயே ஸ்டே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவனோட ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். இங்கே நீ ஸ்டே பண்ணிக்கோ, மேலே வந்துட்டு பாத்ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது, வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா தாராளமாக என்னை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. என்னோடய நம்பர் வச்சுருக்கில்ல, நான் பழைய நம்பர் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறா. என்னாச்சு, என் நம்பர் உன்ட்ட இல்லையா, டெலீட் பண்ணிட்டியா? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எப்போ டெலீட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம டிவோர்ஸ் ஆனப்போ தான் அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா. சரி ஓகே நான் போகிறேன், உன் நம்பரை கொடுத்துட்டு போ, உனக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா என்னை கூப்பிடு, இல்லைன்னா கூப்பிடாத அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்ருக்கா. கொஞ்சம் போயிட்டு குளிக்கலாமே அப்படின்னு வந்திருக்கா. மொட்டை மாடியில் தான் குளிச்சிட்ருக்கா, ஷவரில். அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வரதான் செய்யுது. சரி ஷாம்பு எல்லாமே அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு தலைக்கு ஷாம்பெல்லாம் போட்டுட்ருக்கா. இவன் நேரமாக என்னன்னு தெரில, ஷவர் ஆஃப் ஆயிடுது. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த துண்டை கட்டிட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி நான் குளிச்சுட்டு இருந்தேன், தண்ணி நின்றுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி தான் நடக்கும், சரி நீ கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிடு, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு 2 பேரும் காரில் வந்துட்டுருக்கேன். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு லேக்குக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். இங்கேயா குளிக்கிறது? ஆமாம் நான் அடிக்கடி இங்கே தான் வந்து குளிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கான். சரி இங்கே ஏதாவது முதல்ல இதெல்லாம் இருக்கா, அதை நீனே போய் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வேணா மனுஷனா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு இருக்குது. ஸோ அவளோட சில திங்ஸ் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு திரும்பி நில்ல, நான் போய் குளிக்கிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா. ஏதாவது பேசு, அப்புறம் முதல்ல இதில் ஒன்று தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா என்னை வந்து சேவ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. சரி அதை விட நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ஜினியர் ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்கார்ல, அவரை இங்கேருந்து சைனாவுக்கு ரிட்டன் கூட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா, சைனாவில் நீ எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற? நான் வாங்கோட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். ஓ வாங்கோட ஹாஸ்பிட்டல்லையா, என்ன டிபார்ட்மெண்ட்? நான் நியூராலஜிஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. ஓ பரவாயில்லையே, டெவலப் ஆகிட்ட, ரொம்பவே நீ மாறிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோன்ட்டேருந்து சத்தம் வரல. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே முங்குற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், விறுவிறுன்னு ஓடி வந்துட்டுருக்கான். அப்படியே ஹீரோனை பிடிச்சி தூக்கும்போது அவள் ஒரு மாதிரி ஆயிரா. ஐயோ என்னையா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நீ ஓகே தானா? நான் ஓகே தான் ஐயா. அப்போ நீ தண்ணிக்குள்ளே முழுகிற மாதிரி இருந்துச்சு, என் தலையை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு.
அப்படியா? சரி, சரி வா போகலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே 2 பேர் வந்துட்டுருக்காங்களா, அப்ப இவனோட ஷூ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மாட்டிக்கிது. ஸோ அவ பார்த்தீங்கன்னா அப்படியே முக்கிட்டு இருக்கானா, ஹீரோனுக்கு சிரிப்பா தான் வருது. ரொம்ப நாள் இங்க வந்து குளிச்ச மாதிரிலாம் சொன்னேன். ஷூவோடலாம் நான் உள்ள வந்ததில்லம்மா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புடிச்சு தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டுறா. அடி பாவி ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியெல்லாம் ஊத்தி பயங்கரமா விளையாண்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ஸோ நைட் ஆகிருது. இன்னுமே கரண்ட் வரல போல. ஒரு கேன்டீன்ல தான் புடிச்சுட்டு ஹீரோ வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ரெடி பண்ணிட்டுருக்கா. நம்ம தூங்கலாம் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் இங்க தான் தூங்குவேன் அப்படின்னா, இல்ல, இல்ல நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்போ நீ என் கூட தூங்க ஆசைப்படுறியா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்து மொறைக்கிறா. நீ ஏன் இங்க தூங்கிக்கோ அப்படின்ட்டு. ஸோ அவ பார்த்தீங்கன்னா, பெட்ல போயிட்டு படுக்கிறா. அங்க வந்து கொசு வலைலாம் மாட்டியிருக்கு. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "கொசு வலைலாம் கொஞ்சம் டைட்டா போட்டுக்கோ. ஏன்னா, இங்க இருக்கிற கொசு எல்லாமே கொஞ்சம் மோசமா இருக்கும். கடிச்சிச்சுன்னா ரொம்ப பயங்கரமாவே வலிக்கும்" அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப இவன் எப்புட்றா தூங்குவான் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா, நல்லா இழுத்து போத்திட்டு இருக்கான். அப்பதான் ஞாபகம் வருது, "ஏய் கேன்டீன்ல ஆஃப் பண்ண மறந்துறாத" அப்படின்ட்டு இவனும் ஆஃப் பண்றான், ஹீரோயினும் ஆஃப் பண்றாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோ கொசுல தூங்குறானே அப்படின்னு. அப்படியே பாஸ்ட்ல காட்டுறாங்க. ஹீரோவோட பிளேஸ்ல உட்காந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே படிச்சுட்டு இருக்கும்போது, எல்லாரும் அங்கேருந்து போயிடுறானுங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "உன்னை ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நீ ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்ற" அப்படின்னு. "ஆமா, ஆமா எனக்கே தெரியும்" அப்படின்ற மாரி ஹீரோயின் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க உள்ள வந்துட்டுருக்காங்க. இவங்கள பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்பவே சூப்பரா போகும். ஸோ மறக்காம பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ.